முடிந்த வரைக்கும் சிறுதானியம் சார்ந்த உணவுகளை வந்து நம்ம பயன்படுத்தி. எதுக்கு சிறுதானியம் சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா, ரெண்டு முக்கியமான விஷயம். முதல் விஷயம் வந்து அவை எல்லாமே ரத்தத்தில் சர்க்கரையை மெதுவா உள்ள கொண்டு வருது. வெள்ளை சர்க்கரை வேகமா அப்சார்ப் ஆயிரும். சிறுதானியங்கள்ல கேழ்வரகு மட்டும் கொஞ்சம் வேகமா அப்சார்ப் ஆகும். மற்ற அத்தனை சிறுதானியங்களும் அதனுடைய முழு தொலியோட இருக்கும்போது, முழுமையா பட்டை நீட்டாமல் இருக்கும்போது மெல்ல 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 தான் அது ரத்தத்துக்குள்ள அப்சார்ப் ஆகும். ரத்தத்துக்குள்ள மெல்ல மெல்ல அப்சார்ப் ஆச்சு அப்படின்னாலே அது வந்து ஒரு பெரிய அளவுல நமக்கு இந்த சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பெல்லாம் வராத அளவுக்கு பாதுகாத்து. எப்படின்னா, சிறுதானியத்திலயும் அதே கார்போஹைட்ரேட் இருக்கு, 65% இருக்கு. அரிசிலையும் 65% தான் கார்போஹைட்ரேட். தட்டையா நம்ம வந்து கார்போஹைட்ரேட் அப்படின்னு பார்க்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து பல நேரங்கள்ல அறிவியலை தட்டையாக பார்த்து முடியும். அப்புறம் விளம்பரங்களை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த விளம்பரங்கள் நம்மளை ஆக்கிரமிக்கிறதே இந்த தட்டையா அந்த அறிவியலை நம்ம மண்டைக்குள்ள கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அந்த காம்ப்ளான் விளம்பரம். திரும்ப நம்ம மண்டையில போட்டு, காம்ப்ளான் சாப்பிடுவியா, நீ பயங்கர அவசரமா வளரலாம். 45 வயசுல ஒருத்தர் வந்து கேட்காரு, சார் அது குடிச்சு கொஞ்சம் வளர்ந்துடலாம், அவருக்கு என்ன அக்கறைனே தெரியல. அதெல்லாம் முடியாது சார், பொம்பளை பிள்ளைகள் வேணா 20 வயசு வரும், பையன் 18 வயசுக்கு மேல வளர வாய்ப்பு இல்லை, அப்படித்தான் அறிவியல் சொல்லுது அப்படிங்கிறோம். நான் காம்ப்ளான் போடுறான். அதே காம்ப்ளான்ல கீழே விளம்பரத்துல தயவு செய்து ஒரு நாள் கொஞ்சம் உன்னிப்பா ரொம்ப சுதாரா பார்க்கணும். கீழே அந்த விளம்பரம் முடிஞ்ச உடனே ஒரு வேகமா மைக்ரோ செகண்ட்ல ஒரு விஷயம் ஓடும். அதுல என்ன போட்டிருக்கான், நான் ஒரு நாள் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தேன். என்ன போட்டிருக்கான்னா, இது நல்ல, நான் பொய்யே சொல்லல, இந்த விளம்பரம் ஒரு ஜோடிக்கப்பட்ட கதை, கற்பனை கதை, மரபு சார்ந்தும் உன்னுடைய ஊட்ட உணவுகள் சார்ந்து மட்டும்தான் உயரம் நிர்ணயிக்கப்படும். இப்படி அவனே கீழே போட்டுட்டு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை நம்ம தலைவர் சொல்றான் பாருங்க. எதுக்குன்னா, அந்த அறிவியல் நம்ம கிட்ட தட்டையா உள்ள போயிருக்கு. இப்போ அறிவியல சொல்றேன், சயின்ஸ் சொல்லியிருக்காங்க, காம்ப்ளான் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன்ல 3 வருஷமா ஆராய்ச்சி பண்ணி சொல்ற முடிவு எப்படிங்க தப்பா இருக்கும் அப்படின்னு ஆர்கியூ பண்றாங்க. இதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம மண்டையில வந்து உள்ள புகுந்து வர்ற விஷயம். இந்த தட்டையான அறிவியலுக்குள்ள நம்ம சிக்காம கொஞ்சம் அதனுடைய அத்தனை நுட்பங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கணும். முதல்ல எனக்கு இன்னும் நான் பல இடத்துல பகிர்ந்த விஷயம் தான், இருந்தாலும் உங்கள்ட்ட சொல்லணும்னு தோணுது. அதாவது ஏன் மரபு அரிசியை நம்ம பயன்படுத்தணும்னு முதல்ல என் மனசுக்குள்ள பட்டது வந்து, எங்க சித்த மருத்துவத்துல நோய் அணுகாவிதியில ஒரு அரிசியை பத்தி ஒரு பாட்டு உண்டு. நல்ல நீரிழிவை போக்கும் தான் வெள்ள பசி அளிக்கும் மணிச்சம்பா அப்படின்னு. நான் பிஹெச்டி முடிச்சு ஒரு ஒரு நிறுவனத்துல பணிக்காக போறேன், வேலை கொடுக்கணும்னு கேட்டு ஒரு இன்டர்வியூக்கு போறேன். அந்த இன்டர்வியூல அது ஒரு பெரிய அரிசி கம்பெனி. அரிசி கம்பெனில அவங்க பெரிய ஆய்வு கூட வச்சிருக்காங்க. நம்ம மூலிகையில எல்லாம் ஆராய்ச்சி பண்ணலாம், எப்படியாவது வேலை கிடைச்சிடாதா அப்படின்னு போறோம். அப்ப வேலை கிடைச்சிடாதான் போய் நாங்க கேட்க போகும்போது, அங்க இருக்கவர் எனக்கு கேள்வி கேட்ட என்னுடைய அதிகாரி, அவர் கேள்வி அதிகாரி வந்து ஒரு பெரிய வைஸ் சான்சலர், ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்காரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டில இருந்து. அவர்கிட்ட வந்து, சார் சக்கரை வியாதிக்கு ஒரு அரிசியை சொல்லலாம் அப்படின்னு. அவர் வந்து என்ன மடப்பயலா இருக்க, ஒட்டுமொத்த உலகமும் வந்து சக்கரை வியாதி அரிசியே வேணான்ட்டு இருக்காங்க, நீ சொல்றியே. அப்ப நான் அந்த பாட்டை சொன்னேன், சார் உங்கள்கிட்ட ஒரு பாட்டு இருக்கு சார், நல்ல நீரிழிவை போக்குங்கான் வெள்ள பசி அளிக்கும் மணிச்சம்பா அப்படின்னு சொன்ன உடனே, இந்த நல்ல மெல்லங்கிறதுனால அது மதன் கார்கியோ இல்ல அவங்க அப்பா வைரமுத்தோ எழுதுனது இல்ல, எதுகை மோனைக்காய் எடுத்து போட்டு இது எழுதுனது வந்து யாரோ ஒரு சித்தர் எழுதியிருக்காங்க. மெல்ல பசி அளிக்கும் அப்படின்னா, மெல்ல பசி வந்ததுனாலே அவனுக்கு எனர்ஜி நல்லா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தான் அவனுக்கு பசி வருது அப்படின்னா, ஒரு சஸ்டெயின்ட் எனர்ஜி வேணும்னா அவன் முன்னாடி லோ கிளைசிமிக்கா சாப்பிட்டுருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த லோ கிளைசிமிக்கா அந்த மணிச்சம்பா இருக்கான்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம் சார் அப்படின்னு உடனே அவருக்கு சரி டக்குன்னு ஏதோ யோசிக்கிறான், அஜிசாண்டெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. வேலை கொடுக்க முடியாதுப்பா, நான் ஒரு ப்ராஜெக்ட் தரேன், அதை செஞ்சு பாரு, நீ சரின்னு சொன்ன சரியா வந்ததுன்னா அதுக்கப்புறம் நீ பணியாற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்தோட ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஐயா நம்மாழ்வார், நெல் ஜெயராமன் அவங்களோட வழிகாட்டுதல்ல தொடர்ச்சியா கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட பாரம்பரிய அரிசி இனங்களை தேடி அலைஞ்சோம். அப்ப என்னால மணிச்சம்பா இதுதான் கண்டுபிடிக்க முடியல. ஆனா பல காடைக்கண்ணில இருந்து, கருங்குருவில இருந்து, மாப்பிள்ளை சம்பால இருந்து எல்லா அரிசிகளையும் மரபு அரிசிகளை, இந்த துங்கபத்ரா அரிசிக்கரா இடத்துல இருந்து காவிரி படுகை வரைக்கும் எத்தனையோ இடங்கள்ல உள்ள மரபு அரிசிகளை பார்த்தா பெருவாரியான மரபு அரிசிகள் லோ கிளைசிமிக்கா இருந்துச்சு. இந்த வெள்ளை பொன்னி அரிசியை விட அவை எல்லாம் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவா இருந்துச்சு. அங்கதான் அறிவியல் புதிந்திருக்கு. ஒரு இப்படி ஒரு நல்ல அரிசியை நம்ம விட்டுட்டு இந்த பட்டை தீட்டின அரிசிக்குள்ள போனதனோட விளைவுதான் இன்னைக்கு இவ்வளவு சர்க்கரை, இவ்வளவு பிரச்சனை வந்து விடும். நண்பர்களே, நாம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேளை உணவும் அது லோ கிளைசிமிக்கா இருக்கான்னு ஒரு மைண்ட்ல நம்ம யோசிக்கணும்.
இந்த மரபு தானியங்கள், மரபு அரிசி இனங்கள் இவையெல்லாம் பெரும்பாலும் நான் அதுலயும் பட்டை தீட்டி பாலிஷ் பண்ணி மாவாக்கி ரொம்ப ஒரு ஃபுல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிட்டீங்கன்னா அதுவும் வேகமா அப்சர்வ் ஆகும். அப்படி இல்லாம வரகரிசினா வரகரிசியில புளியோதரை, தினை அரிசியில பொங்கல், கவுனி அரிசியில பொங்கல் அப்படி சாப்பிட்டோம்னா அதனுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவாகவே இருக்கும். அப்படியான உணவை நாம் தேர்ந்தெடுக்கணும். அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய சிறு பானங்கள், தேநீர், நமக்கு தெரிஞ்சது தேநீர். தேநீர் ஒரு 250 வருஷமா அதையே நம்ம முன்னுரிமைப்படுத்தி அதை மட்டுமே சாப்பிடுறோம். 250 வருஷத்துக்கு முன்னாடி எதை குடிச்சிருப்போம்? அப்பவும் நம்ம ஒரு தாகத்திற்கும் ஊக்கத்திற்கும் உற்சாகத்திற்கும் சில பானங்களை நம்ம குடிச்சிருக்கோம். அது பெரும்பாலும் எப்படி இருந்தது? எங்களுடைய பதார்த்த குண சித்தாமணி ஒரு இதை சொல்றாங்க, கரிசலாங்கண்டி முசுமுசுக்கை குடிநீர். இப்ப எப்படி தேநீர் சொல்றாங்களோ அன்னைக்கு குடிநீர்னா அந்த இலைகளை அவித்து வடித்து எடுக்க குடிக்கக்கூடிய தண்ணீர் தான் குடிநீர் அப்படிங்கிறது. கஷாயம்னு இன்னைக்கு ஆயுர்வேதம் சொல்லக்கூடியது அந்த குடிநீர் தான். அதுல ரொம்ப நான் பல வீடுகள்ல இன்னைக்கு பயன்படுத்துறாங்க. நாம அதை ரொம்ப முக்கியமா செய்யணும். என்னன்னா நம்ம போய் எல்லாரும் மாச ஜாமான் வாங்க போகும்போது கொஞ்சம் காபி தூள், கொஞ்சம் டீ பாக்கெட் வாங்கிட்டு வரோம். அதே மாதிரி நான் சொல்றது கூட 2-3 விஷயம். கரிசலாங்கண்ணி பொடி வாங்கி கொள்ளுங்க, நெல்லிக்காய் பொடி வச்சுக்கோங்க, இது மாதிரி ஆவாரை பொடி வைத்துக் கொள்ளுங்க, வீட்டிலேயே சில பொடிகளை தயாரிச்சு கொள்ளுங்க. அந்த தயாரித்த பொடிகளை ஒரு 100 கிராம் சின்ன சின்ன எவர்சிலர் டப்பால வச்சுட்டு காலையில தேநீருக்கு பதிலாக ஒரு நாள் தேநீர் குடிங்க. இன்னும் 2 நாட்கள் 3 நாட்களுக்கு மற்ற பொடி, ஒரு நாளைக்கு ஒரு சுக்கு மல்லி காஃபி, இது ஒரு வெறும் சுக்கும் தனியாவும் உள்ளது. இன்னொரு நாள் ஆவாரை கஷாயம், இன்னொரு நாள் கரிசாலை முசுமுசுக்கு, இன்னொரு நாள் இந்த நெல்லிக்காய் பொடி. அதுக்கு இனிப்புக்கு பதிலாக ஒண்ணு தேனோ பனங்கருப்பட்டியோ இல்லைன்னா நாட்டு வெல்லமோ, ஆர்கானிக்கா இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரேட் சேர்க்காத நாட்டு வெல்லம் குறைந்த அளவுல நம்ம பயன்படுத்திக்குவோம். அப்ப காலையில கிடைக்கிற ஒரு 90 ml அந்த பானம் அப்படிங்கிறது அதுவும் உடலுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சொல்லியிருக்கு சித்த மருத்துவம். அவ்வளவு முக்கியமான ஒரு ஆவாரை. நான் சமீபத்துல ஆவாரை நம்ம ஊர்ல வறண்ட நிலங்கள்ல மிக அழகா வளர்க்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இங்க மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி ஜனவரி மாதத்துல கல்ஃப்ல 2-3 நாடு போனேன். எல்லா இடத்துலயும் ஆவாரை, எல்லா இடத்துலயும் சரக்குன்ற. நான் கேட்டேன், எப்படிங்க சார் இவ்வளவு சரக்குன்ற ஆவாரை எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, எங்க ஊர்ல எது நல்லதோ கொண்டு வந்து வச்சிருவோம் நாங்க. மஞ்சள் கலர்ல போற வழிலாம் ஏர்போர்ட் போறவெல்லாம் பூத்து குலுங்கி கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கு அது கஷாயம் போட்டு குடிக்கலாம்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க அழகிய பூன்னு கொண்டு வந்து வச்சிருக்காங்களா, இல்ல வருங்காலத்துல பயன்படும் வச்சிருக்காங்களா தெரியாது. ஆனா ஆவாரையும் சரக்கொன்றையும் அந்த ஊர்ல மிகப்பெரிய அளவுல வளர்ந்து கிடக்கு. அப்போ ரொம்ப சாதாரணமா கிடைக்கக்கூடிய ஆவாரைய நம்ம தேநீரா பயன்படுத்தணும்னா அது சர்க்கரையை ரொம்ப, அதாவது என்கிட்ட 350 இருக்கு, நான் இன்சுலினை தூக்கி போட்டுட்டு நான் ஆவார கஷாயம் குடிக்கணும், அது முட்டாள்தனம். அது வேணாம். நீங்க சர்க்கரை வியாதி இருக்கா, டீக்கு பதிலாக நீங்க ஆவார கஷாயம் குடிங்க. உங்களுடைய மாத்திரை அளவை படிப்படியாக குறைக்கிறதுக்கான வாய்ப்பு. வெறும் ஆவாரை மட்டும், அதுலயே ஆவாரை குடிநீர் அப்படின்னு சித்த மருத்துவத்துல ஒரு 2 விதமா பயன்படுத்துறாங்க. ஆவாரை சமூலம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆவாரை சமூல குடிநீர்னா ஆவாரையினுடைய வேர்பட்டை, ஆவாருடைய பூ, ஆவாருடைய இலை, ஆவாரையினுடைய வேர் அத்தனையும் சேர்த்து ஒரு பொடி செய்து கொடுக்க சொல்லுவாங்க. ஆத்மரட்சாமிர்தம்னு ஒரு புத்தகம். அதுல இந்த ஆவாரை சமூல குடிநீரை சக்கரை வியாதிக்கு மிக முக்கியமா சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு ஆவாரை குடிநீர்னு ஒண்ணு இருக்கு. ஆவாரையை ஆதியாக கொண்ட கஷாயம். அதுல ஆவிரை, கொன்றை, நாவல், அலைகடல், முத்தம், கோஷ்டம், மேவிய மருத தோலும், மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே. அந்த பாட்டுல என்னடா பாட்டுல சம்மந்தம்லாம் திருச்சி வருது? காவிரி நீர் ஏற்கனவே வத்தி இருக்க, காவிரி இப்பதான் வருது நல்லா. காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும்னா என்ன ரீசன் அப்படின்னா, அது மிக அருமையான ஒரு பரிபாஷையோடு பாடிய பாடல். ஆவாரை, கொன்றை, நாவல், முத்தக்காசு, கோஷ்டம், கடல் அழிஞ்சில் இவையெல்லாம் சேர்ந்து கஷாயமா போட்டு குடிச்சேன்னா, காவிரி நீர்னா இனிப்பான நீர். இனிப்பா ஒண்ணுக்கு போறது இருக்கு இல்லையா? சிறுநீர்ல இனிப்பு கலந்து போகக்கூடிய யூரின் கிளைகோசூரியான்னு சொல்லக்கூடிய அந்த டயபெட்டிக் நோய்க்கு அந்த கஷாயம் சிறப்பு. கடல் நீர் எப்படி இருக்கும்? உப்பா இருக்கும். உப்பு அதிகமா கழியக்கூடிய புரோட்டீனூரியாவோ இல்ல சிறுநீரக பாதிப்பில் வரக்கூடிய சிறுநீர், 2க்கும் நல்லதுன்னு பாடியது அந்த பாட்டு. அந்த பாட்டை எடுத்து எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், தேசிய சித்த மருத்துவ நிறுவனம், சித்த மருத்துவத்தினுடைய மத்திய ஆராய்ச்சி நிறுவனம் அத்தனை பேரும் அதுக்கு ஒரு 7-8 வருஷமா ஆய்வு செய்யறாங்க. செஞ்சு அவங்க சொல்லி கொண்டு வரக்கூடிய முடிவுகள் எல்லாம் பார்த்தா பிரமிக்குது, புல்லரிக்க வைக்கிறது. என்ன சொல்கிறாருன்னா, சர்க்கரை ரத்தத்தில் கூடும் போது
ரத்தத்தில் இருந்து அந்த சர்க்கரையை சீரணித்து செல்களுக்கு அனுப்புறது. அதாவது குளுக்கோஸ் அப்டேக் டு தி செல் அப்படிமா. அந்த குளுக்கோஸ் செல்லுக்குள்ள போயிருச்சுன்னா நம்ம தப்பிச்சிட்டோம், வியாதி கிடையாது. அந்த ரத்தத்திலேயே சுத்திட்டு இருக்கும்போது அது பிரச்சனை. அந்த ரத்தத்துல சுத்திட்டு இருக்கிறத செல்களுக்கு அனுப்பக்கூடிய நொதிகளை இந்த கஷாயம் கட்டுப்படுத்துது, சீராகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இவ்வளவு முக்கியமான ஒரு இது அறிக்கை. ஆனா அதை நம்ம ஒரு வெகுஜன மக்களுக்கு கொண்டு வரணும். அவரை சாதாரணமா அவங்கவுங்க வீட்டுல சொன்ன விஷயத்த அவங்கவுங்க எல்லாரும் வீட்டுல தயார் பண்ணி பண்ணலாம். இதுக்கு ஒரு பெரிய மருத்துவ கட்டுப்பாட்டு அதிகாரிகள்லாம் வந்து பார்த்து பண்ணணும் அவசியம் இல்லை. அவரைய எல்லாரும் சாப்பிட்ட ஒரு விஷயம் தான். அப்ப அப்படி ஒரு கஷாயத்தை நாம ஏன் தினம் ஒரு தடவை சர்க்கரை நோயாளிகள் வாரத்துக்கு 2 நாள் குடிச்சா என்ன? எந்த விதத்திலும் அது வேறு மருந்துகளோடு போய் ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கான ஒரு பிராக்ஷனல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் கிடையாது. இது ஒரு இயல்பான ஒரு அக்வஸ், டோட்டலா ரசம் சாப்பிடுற மாதிரி. நம்ம ரசம் சாப்பிடுறோம், ரசம் சாப்பிடும் போது நம்ம எப்போது ரசமும் மெட்ஃபார்மினும் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுமா, ரசமும் இன்சுலினும் பிரச்சனை யோசிப்போமா? அதே மாதிரி தான் இந்த கஷாயங்கள் எந்த விதத்தில் நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்காது. சோ அப்படியான கஷாயத்தை எடுக்கலாம். இந்த கரிசாலை முசுமுசுக்கை கஷாயங்கிறது ஒரு மிக சிறப்பான ஒரு காம்பினேஷனா எனக்கு படும். ஏன்னா கரிசாலை முசுமுசுக்கை ரெண்டுமே பித்த கபத்தை போக்கக்கூடியது. ரொம்ப பித்தத்தை குறைக்கும், கபத்தையும் குறைக்கும். பித்த கபம் தான் ரத்த சர்க்கரை கூடுவதற்கான மிக முக்கியமான ஆரம்ப புள்ளி அதுதான். அப்ப காலையில கரிசாலை முசுமுசுக்கை கஷாயம்னா ஒண்ணு பித்த கபம் குறையும், சர்க்கரை வராமல் பார்த்துக்கொள்ளும். இன்னொரு விஷயம் என்னன்னா, கரிசாலை நெஞ்சில சளி மண்டி கிடக்கிறத எடுத்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப முக்கியமானது கரிசாலை. ஒரு கரிசாலை தைலம் அப்படின்னு ஒரு பாடல் படிப்போம். தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் நேர் கூட்டி பாகமுறை காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளியை எடுக்கணும் ஒரு பாட்டு உண்டு, முழுசா ஞாபகம் பண்ணிக்குது. தேகராஜன் அப்படின்னா கரிசலாங்கண்ணி, காகமுனும் சளின்னா காக்கா போய் கொத்தி தீங்குமா அந்த சளியை நம்ம துப்புனா. அவ்வளவு கட்டியா இருக்கிற அந்த மியூசிலேஜ், சளிங்கிறது என்ன புரோட்டீன் தானே, அது ஒரு புரோட்டீன் நட்டுங்கிறதா காக்கா போய் அதை சாப்பிடுது. அவ்வளவு கட்டியா வரக்கூடிய சளியை கூட அந்த கரிசலாங்கண்ணி எடுத்துருவோம் அப்படிங்கிறான். முசுமுசுக்கை அப்படிதான். முசுமுசுக்கைங்கிறது இலக்கியம் இரு குரங்கின் கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழிங்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட முசுமுசுக்கை தான். அப்படியான அந்த முசுமுசுக்கை ரொம்ப முக்கியம். மெலோத்ரியா மெட்ராஸ் பாட்னா அப்படின்னு பேரு அதனுடைய பொட்டானிக்கல் நேம். அதுவும் சளியை போக்கக்கூடியது. காலை நேரத்துல வர்ற தும்மல் இருக்கு இல்லையா, அது பித்த கபம், வெறும் கபம் கிடையாது. மூக்கடைப்பது, சூடா இருக்கிற உடம்பு சூடா இருக்கிறவனுக்கு தான் அந்த தும்மல் வரும். ரொம்ப மூக்கடைச்சுக்கிட்டு தும்மல் வரும். அவங்களுக்கு அந்த சூட்டையும் குறைச்சு சளியும் வெளியாக்குறது முசுமுசுக்கு. நாம ஏன் தேநீர், வெறும் தேயிலை மூணு இவ்வளவு அருமையா ஒரு கரிசாலை கஷாயம், ஒரு இந்த ஆவாரை கஷாயம், சுக்குமல்லி காஃபி. சுக்குமல்லி நம்ம சாதாரணமா தெரியும். எங்க வீட்டுல எல்லாம் சின்ன பிள்ளைல எனக்கு மறக்கவே முடியாது. புதன்கிழமை சனிக்கிழமை ராத்திரி கண்டிப்பா சுக்கு வெண்ணி குடிக்கிறாங்க. சுக்கு வெண்ணியும் இந்த சுக்கு வெண்ணிங்கிறது வீட்டுல மிளகு சேர்த்துப்பாங்க, கொத்தமல்லி சேர்த்துப்பாங்க. லேசாயிரும்னா எங்க அம்மா கொஞ்சம் அறத்தையை தூக்கி போடும். சில நேரத்துல வாய்வு பிடிச்சிரும் எங்க பாட்டிக்கு. உடனே வாய் விடங்கத்தை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் இன்னொரு வேர் போடுவாங்க. எல்லாம் போட்டு கஷாயம் போட்டு கொடுத்துருவாங்க. அப்படி அந்த ஒரு பக்குவப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கலாச்சாரம் நம்மகிட்ட இருந்தது. இதுதான் சித்த மருத்துவம். சித்த மருத்துவத்தினுடைய ஒரு ரூட் எல்லாம் இப்படி உருவான ஒரு விஷயங்கள் தான். அப்படி ஒரு பயன்பாட்டை நாம் வீட்டெடுத்து கொண்டு வந்தே ஆகும். நம்ம நோய் வராமல் காத்துக்கொள்ளணும்னா இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களும் சின்ன சின்ன அக்கறைகளும் தொடர்ச்சியா நம்ம எடுத்துக்கணும். என்ன மருத்துவம் எடுத்துக்கொண்டாலும் சரி, நவீன மருத்துவமோ ஆயுர்வேதமோ யுனானியோ எது வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா இந்த மாதிரி உணவு சார்ந்த அக்கறைகளை மிகச்சிறப்பாக நம்ம எடுத்துக்கணும். இது உணவோடு நம்ம எடுக்கக்கூடிய பானங்கள்ல முக்கியமானது. இந்த மாதிரி உணவு, இந்த மாதிரியான தேநீர்கள், வகை வகையான தேநீர்கள், அதுக்கப்புறம் பயிற்சிகள், இவை எல்லாம் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம என்ன சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தாலும் சரி, இல்ல நமக்கு வரக்கூடாதுன்னு நினைத்தாலும் சரி, நம் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நோய்கள் வரக்கூடாதுனாலும் அவை மட்டும்தான் நம்மை ரொம்ப பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல்.